ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுளே, எனக்கு ஒரு வழியை காமிச்சிட்டப்பா. என் பொண்ணுக்கு நிம்மதியா பொங்க சீரை கொடுத்துட்டு வந்துருவேன். அத்தை, இந்தாங்க அத்தை. அம்மா, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். ஏன்? இல்லம்மா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். அப்ப இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பண்றது? இல்லம்மா, நான் தான் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, தங்கச்சிக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்த, அவளுக்கு பொங்க சீர் கொடுக்க போகணுமா. உன் வீட்டுல வேலை இருக்குன்னா நீ அதை மட்டும் பாரு. இங்க வேலைக்கு வந்து ஏன் உசுர் எடுக்கிற? மாசம் சம்பளம் மட்டும் கொடுக்கணும். ஆனா வேலையை மட்டும் நீ இன்ஸ்டால்மெண்ட்ல செஞ்சுட்டு போவ, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லங்கம்மா. என் தங்கச்சிக்கு என்ன விட்டா யாரும் இல்லம்மா. நான் தான் பொங்க சீர் கொடுக்கணுமா. என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பேசிட்டு இருக்க? ஐயோ அம்மா, நான் எதுத்தெல்லாம் பேசலாமா. அப்புறம் என்ன? பொங்கலுக்கு நீ சீர் கொடுத்தாதான் உன் தங்கச்சி அங்க வாழ்வாளாமா, இல்ல வாழ மாட்டாளா? அம்மா, பொங்கலுக்கு நீ சீர் கொடுத்தாதான் உன் தங்கச்சி அங்க வாழ்வாளா இல்லனா வாழ மாட்டாளான்னு கேட்டேன். பூங்குடி, நம்ம தேன்மொழி அவ தங்கச்சிக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்னு துடிக்கிறா. லீவு வேணுமாமே. ஏன் தேன்மொழி, உன் தங்கச்சி புருஷன் என்னவா இருக்காரு? அம்மா, ஒரு கம்பெனில அவரு செக்யூரிட்டியா வேலை செய்யறாருமா. மாசம் எவ்வளவு வரும்? ஒரு 20,000 வருமா. பாத்தியா பூங்குடி, மாசம் 20,000 சம்பாதிக்கிறவருக்கே லீவு போட்டு பொங்கல் சீர் செய்யணும்னு ஒருத்தி துடிக்கிறா. அப்பதான் தங்கச்சி வாழ்க்கை நிலைக்கும்னு வேற சொல்றா. இத்தனைக்கும் அவளுக்கு அம்மா அப்பா வேற இல்ல. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா தானே இருக்காங்க? அத்தை, அப்படி இல்லம்மா, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, சுகமா தானே இருக்காங்க. என் புள்ள இந்த ஊருக்கே ராசா மாதிரி இருக்கான். எங்களுக்கு சொத்து எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கே கணக்கு வழக்கு தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கு வண்டியா பொங்க சீர் வந்து இறங்கிச்சு போல. நம்ம வீட்டுல சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க கூட ஜாம்னு சீர் கொடுக்கறாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ அது சரி, அதுக்கெல்லாம் எங்க கொடுத்து வச்சிருக்கு. இங்க இருக்கிறத திருட்டுத்தனமா எடுத்துட்டு போகாம இருந்தா சரி. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? யார் வீட்ல யார் வந்து திருடினா? வார்த்தையை அளந்து பேசுங்க. அடேங்கப்பா, ரோஷமா? இந்த ரோஷத்தை எல்லாம் விஷயத்திலையும் காட்டணும். வீட்டுக்கு வந்த மருமக பொங்கல் சீர் கொண்டு வரலன்னா ஒரு மாமியார் கேட்க மாட்டா? மடியில வச்சு கொஞ்சுவளா? ஒன்ன என்ன சொல்றது, நீதான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவளாச்சு. ரோஷம் மட்டும் எதுக்குடி உனக்கு பொத்துக்கிட்டு வருது? இந்த பாரு, உனக்கு லீவ் எல்லாம் தர முடியாது. இருக்கிற வேலையை முடிச்சிட்டு கிளம்பு போ. சரிங்கம்மா. தென்மொழி, ஒரு நிமிஷம். அக்கா. அத்தை, வீட்டு வேலை தானே, நான் செஞ்சுக்கிறேன், அவ போகட்டும். எதுக்கு எல்லாத்தையும் அரைகுறையா பண்ணி வைக்கிறதுக்கா? இல்லத்த, நான் தான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ. எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் எனக்கு பொங்கலுக்கு சீர் கொடுக்க மாட்டாங்க. அவளாவது போய் அவ தங்கச்சிக்கு சீர் கொடுக்கட்டும். அவ வேலையை நான் செஞ்சு பாத்துக்கிறேன். அதான் உங்க எஜமானி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? போ. இன்னைக்கு மொத்த வேலையும் எஜமானி அம்மாவே பார்க்கட்டும். போ. போ. ஏய்,
இன்னைக்கு எல்லா வேலையையும் நீ தான் பாக்குற.